ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புளி சாதம் நம்ம நிறைய விதத்தில் செய்வோம். ஆனால் இந்த மாடுலேஷனில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக. பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லாமல், நமக்கு டைம் இல்லை சமைக்கிறது, காலைல எழுந்து என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எந்த பொருளுமே போடும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு 4 பூண்டை நீங்கள் தோல் உரித்து தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை 1 கொத்து, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலை, 1/4 கப்பு தேங்காய் பீஸாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது இந்த சாதத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை யாரும் வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை நான் ஆல்ரெடி கழுவி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி இருந்தால் இன்னும் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. பச்சரிசின்றதுனால நான் 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் புளி தண்ணி, மற்றது நார்மல் வாட்டர் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். உப்பு தேவையான அளவு இதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நான் எடுத்துருக்கிறது பழைய புளி, மஞ்சத்தூள் நான் சேர்த்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் இது பழைய புளி ரொம்ப கருப்பாக இருக்கிறதுனால நான் மஞ்சள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கிறேன். போட்டுவிடுங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். பார்த்திங்களா, அரிசி நான் ஆல்ரெடி கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த லெவல் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. 1 டைம் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரிசியை. புழுங்கல் அரிசி நீங்கள் போகிறதா இருந்தால் இன்னும் 2 டம்ளர் சேர்த்து விட்டுக்கோங்க. விசில் நான் இதுக்கு வந்து 2 விசில் விட்டுனேன். புழுங்கல் அரிசி இருந்தால் இன்னும் 1 விசில் 3 விசிலாக விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வந்துச்சு. இப்போ ஒரு 2 செகண்ட் கொதிக்கட்டும். கொதி வந்ததும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா, கொதி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் 2 விசில் விட்டுட்டு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளி சாதம் நம்ம காலையில் டைம் ஆகிடுச்சு, பிள்ளைங்களுக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரி டைமில் நம்ம எப்போவுமே அரிசி சாதம் வடித்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுக்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். பார்த்திங்களா 2 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்களா, வாவ். உங்களுக்கு இன்னும் கொலன்னு வேணும்னா இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இன்னும் 1 விசில் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃபுட் வேர்ல்டுக்கு. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாய்.